சாமுண்டீஸ்வரி சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து பேப்பர்லேருந்து எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. பாட்டியை வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து வேதனையோடு இருக்கிறப்ப நம்ம ரேவதிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஜானகி அம்மா. ஹலோ, யார் நீங்கள், என்ன புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா நேத்தி கோயிலில் வந்து பார்த்தியம்மா, நீ கூட எனக்காக வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தல என் மாப்பிள்ளைக்காக. ஆமாம் ஆமாம், சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஏதோ வேலைக்கு சொல்கிறேன் நீ அம்மா. கண்டிப்பாக நீங்கள் அங்கேயே இருங்க, நானே வந்து வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாட்டுக்கும் வெளியில் போயிட்டு ஆட்டோவில் ஏறி அப்படியே போகிறாங்க. ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு திருப்பியும் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இவங்க தாம்மா எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இவங்களை இத்தனை நாள் வரைக்கும் நான் ஊர்லேயே பார்த்தது இல்லையம்மா, அப்படி இருக்கும்போது வேண்டியப்பட்டாங்கங்கிறீங்க? ஆமாம்மா, நான் இவங்கள கோயிலில் தான் சந்தித்தேன். இவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தாம்மா எனக்காக ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். இவங்களுக்கு ஒரு வேலை வந்து போட்டு கொடுத்தனா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏகப்பட்ட கம்பெனியில் நமக்கும் ஸ்டாஃப்லாம் வந்து தேவைப்படுறாங்கல்ல, இவங்கள ஒரு நல்ல பொறுப்பான இடத்துல வேலைக்கு பார்த்தா எனக்கும் திருப்தியாக இருக்குமா. இவங்களுக்கு என்னால் ஆன முடிஞ்ச முயற்சி வந்து வேலை வாங்கி தந்தேங்கிற சந்தோஷம் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே, மயில் வாகனம் இப்போ ஏதாவது நம்ம கம்பெனியில் ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் இருக்காங்கிற மாதிரி கேட்ட உடனே, இருக்குது, ஆனால் எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து வேக்கண்ட்டாக இருக்குன்னு அது நம்ம ராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். இருப்பினும் என்னோட இளைய மாப்பிள்ளை வந்துட்டோம், அவர் தான் கம்பெனிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு, அவருக்கு தான் கரெக்டாக வந்து தெரியும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுங்கன்னு சொன்னோன்னே ரேவதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேலை வந்து ஏற்பாடு வந்து பண்ணித்தாங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அம்மா சரின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நான் வீட்டுக்கு தாம்மா வந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி வேக வேகமாக வந்து காரை ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வந்துடுவாங்க, நீங்கள் வாக்க உட்காந்து சாப்பிடுங்க நம்ம வீட்டில். இல்லைம்மா, நீங்கள் முதலாளி, நான் வந்து சாதாரண ஒரு ஆள், எனக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்களா இல்லைன்னே தெரில. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே நீங்கள் பெரிய மனசு பண்ணி எனக்கு வேலை கொடுத்தாலும் உங்கள் வீட்டிலலாம் நான் சாப்பிட முடியுமா? என்னை பொறுத்தளவு எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு தட்டு வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு தட்டு வைக்க சொல்கிறாங்க. பெரிய மனசுமா அவங்களுக்குன்னு சாப்பாடு நல்லபடியாக வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே கார்த்தி வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க. என் மாப்பிள்ளை வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கார்த்தி மாட்டுக்கும் மாதம் வந்து நிற்கிறாங்க. மாப்பிள்ளை இவங்களுக்கு தான் ஒரு வேலை வந்து வாங்கி தரணும். பேசி பார்த்த வரைக்கும் இவங்களும் ரொம்ப வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம் தான், இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் இவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வேலையாக போட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தி ரொம்ப நேரம் கழித்து அந்த இடத்துல, என்னதுடா வாய்ஸு கேட்டால் நம்ம மாப்பிள்ளை மாதிரி தெரியுது, ரெண்டு பேரும் பார்த்துக்கங்கன்னொன்னே அப்படியே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜானகி அம்மாவும் கார்த்தி நேருக்கு நேராக வந்து பார்க்குறாங்க. தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து புத்திசாலித்தனமா, ஆமாம் இவங்க யார் ரேவதி, உனக்கு தெரிஞ்சவங்களா, எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே, கார்த்தி நம்மளை இப்படி வந்து பேசுகிறாருனா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்கும் போல். அத்தை மன்னிச்சிருங்க, வேறு வழி தெரியல, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இப்போ அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட கெட்டப்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தானே இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா, நல்ல வேலையாக வந்து பார்த்து கொடுத்துடலாம், நீங்களும் சொல்லிட்டீங்க, ரேவதியும் சொல்லிட்டா, அதுக்கு மேலே என்ன, கார்த்தி எப்போதுமே தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி பேர் இவ்வளோ நேரம் சுற்றி இருக்கிறவங்களாம் ராஜா ராஜான்னு கூப்பிட்றாங்க. எங்கள் மாப்பிள்ளை ரொம்ப புத்திசாலி, நானே ஏதாவது தப்பு பண்ணால் கூட என்னையும் கேள்வி கேட்பாங்க, அவ்வளோ பெரிய புத்திசாலி, நான் பார்த்துக்கங்கன்னொன்னே நம்ம ஜானகியம்மாவுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. அப்போனா கார்த்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இவர் பேர் ராஜா தானா, கார்த்திக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லையா, ரெண்டு பேரும் ஒரே ரூபத்தில் இருக்கிற வெவ்வேறு ஆளான்னு சொல்லி நம்ம ஜானகி அம்மாவுக்கு குழப்பம் மேலே குழப்பம் வருது. தனியாக இருக்கிறப்ப தான் ராஜா தம்பிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க. நாளைக்கு வாங்க, நான் ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளில வரப்போ அப்படியே வந்து ஜானகி அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. அத்தை எப்படி அத்தை இருக்கீங்க? அத்தையா, உங்கள் பேர் ராஜா தானே? இல்லை அத்தை, நான் கார்த்தி தான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, சரிப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்கா, நான் இந்த வீட்லேயும் இல்லை, உனக்கு நான் இந்த குடும்பத்தினால பிரச்சனையும் வந்து தர விரும்பலை, என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நல்லபடியாக போயிட்டுருக்குற உன் வாழ்க்கையில்
ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை எப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் இருக்கறனால என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அன்பையும் பாசத்தையும் கூட இந்த வீட்டில் இப்போதைக்கு காட்ட முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். உங்களுக்கு பொறுமையாக என்னோட கதையை எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்போ தான் என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியுங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரகலா இதெல்லாம் கேட்குறாங்க. கார்த்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப என்ன ஏதுன்னே தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இருந்தாப்புல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவர் என்ன இப்படி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. எனக்கு சுத்தமாக வந்து ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஏதாவது புது வகையான ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரி அத்தை நீங்கள் போயிட்டு வாங்க, இவன் ஏதோ வந்து உறவு முறை சொல்லி தானே கூப்பிட்றான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம கார்த்தி மாட்டுக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்லை. சந்திரகலா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. சரி அத்தை நீங்கள் போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதியும் வந்து நிற்கிறாங்க. என்னது இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு இவங்கள பற்றி தெரியும், நீ வந்து தெரிஞ்சுக்கிட்ட, நான் இவங்கக்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தா தானே எல்லா விஷயமும் வந்து தெரிய வருங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்க ரொம்ப தங்கமானவங்க. அப்படியா ரேவதி, அதான் என் பொண்டாட்டியே சொல்லிட்டால, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். ரேவதி இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் ஜோடியாக நின்று காலில் நின்று ஆசீர்வாதம் வாங்குறப்ப, இரும்பா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பூச்செடி இருக்குது, அதுலேருந்து பூவை பிச்சு அப்படியே அவங்க 2 பேரையும் வந்து தூவி, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், இப்போ தான் என் மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அந்த இடத்துல. அப்படியாங்க, இவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு வேலை வாங்கி தரதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஆனால் மனதளவுலேருந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்களே எங்களை, அதுதான் பெரிய விஷயம். உங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக வந்து நினச்சிக்கங்க, உங்கள் வீட்டு பொண்ணாக என்னை நினச்சிக்கங்க. இல்லைம்மா நான் அப்படி தாம்மா நினைக்கிறேன். ரேவதி தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சொல்லிட்ட, நீ தான் என்னோட பொண்ணு, இதை யாராலையும் மாற்ற முடியாது, யாருக்காகவும் உங்கள் 2 பேரையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஜானகியம்மா பேசுகிறப்ப, ஆமாங்க உங்ககிட்ட நான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணர்றேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல.